முக்கிய செய்திகள். வெறுப்பு பேச்சு தொடர்பாக மோடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஆட்சி அமைந்ததும் 30 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் ராகுல் காந்தி உறுதி. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கோடைக்கால வகுப்புகள் நடத்தக்கூடாது. உறுதிப்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு. ராட்வைலர் உள்ளிட்ட 23 வகை நாய்களை வளர்க்க தமிழ்நாடு அரசு தடை. இணைப்புச் சங்கிலி மற்றும் தற்காப்பு முகக்கவசம் கட்டாயம் என்றும் உத்தரவு. தமிழ்நாட்டில் 12 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம். மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய பகுதிகளில் வெளுத்து வாங்கியது மழை. வணக்கம். வணக்கம். வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் திரு மோடி, அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் மற்றும் பாஜக மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் IAS அதிகாரி திரு EAS சர்மா, IMM முன்னாள் டீன் திரு திரிலோச்சன் சாஸ்திரி ஆகியோர் தாக்கல் செய்துள்ள மனுவில் கடந்த மாதம் 21ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தில் திரு மோடி பேசியதும் 27ஆம் தேதி மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் பேசியதும் வெறுப்பு பேச்சு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்களுடைய வெறுப்பு பேச்சுகள் பல்வேறு சமூக வலைதளங்களில் பாஜகவால் தொடர்ந்து பதிவிடப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிக்கொண்டிருப்பதாகவும், திரு மோடி உள்ளிட்டோரின் பேச்சு தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது என்றும், IBC மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி, பாரத் ராஷ்டிரிய சமிதி உள்ளிட்ட கட்சிகளுக்கு எதிராக தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுத்த தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு எதிராக மட்டும் அமைதி காப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாஜக மற்றும் அதன் தலைவர்களுக்கு எதிராக தேவையான நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் திரு மதன் லோகூர், திரு AP ஷா, முன்னாள் ஹிந்து எடிட்டர் திரு N ராம் உள்ளிட்டோர் திரு மோடிக்கும் திரு ராகுல் காந்திக்கும் தனித்தனியாக எழுதியுள்ள கடிதத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இருவரும் பொது விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேச நலன் கருதி இருவரும் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் சுதந்திர தினம் முதல் 30 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இளைஞர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து நேற்று அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தேர்தல் வெற்றி தம்மிடமிருந்து கை நழுவி போனதை உணர்ந்திருக்கும் பிரதமர் திரு மோடி நாள்தோறும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருப்பதாகவும், இந்திய பிரதமர் என்ற நிலையில் இருந்து தரம் தாழ்ந்து பேசி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நமது கவனத்தை அவர் திசை திருப்பக்கூடும் என்பதால் நமது கவனம் சிதறிவிடக்கூடாது என்றும் திரு ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். 2 கோடி வேலை வாய்ப்புகளை வழங்குவதாக உறுதியளித்த திரு மோடி அதனை நிறைவேற்றாமல் பண மதிப்பிழப்பு, தவறான GST போன்றவற்றையே வழங்கியதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் முக்கியமான பிரச்சனையே வேலையின்மை தான் என்று கூறிய திரு ராகுல் காந்தி, வேலை வாய்ப்பை வழங்கும் பாரத் பரோசா திட்டத்தை இந்தியா கூட்டணி கொண்டு வர உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதியில் இருந்து பல்வேறு அரசு துறைகளில் காலியாக உள்ள 30 லட்சம் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் திரு ராகுல் காந்தி உறுதியளித்தார். அதானி போன்றவர்களுக்கு சேவை செய்வதையே திரு மோடி கடமையாக கொண்டுள்ளதாக திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அதானி மற்றும் அம்பானியிடம் இருந்து காங்கிரஸ் கருப்பு பணத்தை பெற்றுள்ளது என்ற திரு மோடியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து நேற்று முன்தினம் அவர் வெளியிட்டிருந்த வீடியோவில் காங்கிரசுக்கு டெம்போவில் அவர்கள் பணம் அனுப்பினார்களா என்பதை அறிய CBI அல்லது அமலாக்கத்துறை சோதனை நடத்துங்கள் என்றும், பயப்பட வேண்டாம் மோடிஜி என்றும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் உட்பட எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோடைக்காலத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. சில பள்ளிகளில் அடுத்த ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பாடங்கள் முன்கூட்டியே நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா விடுத்துள்ள சுற்றறிக்கையில், வரும் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் 40 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பம் பதிவாகக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களில் கடுமையான வெப்பமும் வெப்ப அலைக்கு நிகரான பருவநிலையும் நிலவி வருவதால் பொதுமக்கள் வெப்பம் சார்ந்த நோய்களால் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து சிறுவர் சிறுமியரின் நலனை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் கருதி கோடை விடுமுறை நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலும் எல்லா வகையான பயிற்சிகள், சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
ராட்வைலர் உள்ளிட்ட 23 வகை நாய் இனங்களுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை ஆயிரம் விளக்கு பூங்காவில் 5 வயது சிறுமியை ராட்வைலர் நாய்கள் 2 கடித்து குதறிய சம்பவம் மிகுந்த மன வருத்தத்தையும் பீதியையும் ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய அரசின் மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையின் வல்லுநர்கள் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் 23 வகையான நாய் இனங்கள் மற்றும் அவைகளின் கலப்பினங்களை இறக்குமதி செய்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் வளர்ப்பு பிராணிகளாக விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெட்ஃபுல் டெரியர், டோசா இனு, அமெரிக்கன் ஸ்டெஃபோர்ட்ஷையர் டெரியர், பிலா பிரிசிலேரியா, டோகா அர்ஜென்டினா, அமெரிக்கன் புல்டாக், போயர் போயல், கன்சுல், சென்ட்ரல் ஆசியன் ஷெப்பர்ட் டாக், காகேஷியன் ஷெப்பர்ட் டாக், சவுத் ரஷ்யன் ஷெப்பர்ட் டாக், டோன்ஹாக், சர்ப்லேனிக், ஜாப்பனீஸ் டோசா, அகிதா மெஜஸ்டிக், ராட்வைலர்ஸ், டெரியர், ரொடேஷியன் ரிச்பேக், உல்ஃப் டாக், கனரியா அக்பாஸ் டாக், மாஸ்கோ கார்ட் டாக், கான்சார்கோ மற்றும் பான்டாக் வகை நாய்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகை நாய்களை தற்போது வளர்ப்பு பிராணியாக வைத்திருப்பவர்கள் உடனடியாக அவற்றுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும், நாயை வெளி இடங்களுக்கு கூட்டிச் செல்லும் போது கட்டாயமாக இணைப்பு சங்கிலி மற்றும் தற்காப்பு முக கவசம் அணிந்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இணைப்பு சங்கிலியின் அளவானது நாயின் மூக்கு நுனியில் இருந்து வால் அடிப்பகுதி முடியும் வரை அதன் உடல் அகலத்துக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் 3 மடங்கு நீளம் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்ல தரமான கழுத்துப்பட்டை, தோள்பட்டை அணிவித்து நாய் உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளை வெளியே அழைத்துச் செல்வது செல்லப்பிராணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பாக அமையும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 12 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்த நிலையில் பல மாவட்டங்களில் கோடை மழை பொழிந்துள்ளது. கத்திரி வெயில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் தகித்து வரும் நிலையில் நேற்று அதிகபட்சமாக கரூர், பரமத்தி, ஈரோடு ஆகிய இடங்களில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. நாமக்கல், மதுரை விமான நிலையம், திருச்சி ஆகிய பகுதிகளில் 103 டிகிரியும், சேலத்தில் 102 டிகிரியும், மதுரை, கோவை, பாளையங்கோட்டை, திருப்பத்தூரில் 101 டிகிரியும் வெயில் சுட்டெரித்தது. திருத்தணி, வேலூரில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று லேசான மழை பெய்தது. பொள்ளாச்சி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பெய்த கோடை மழையால் அந்த பகுதி குளிர்ந்தது. அவினாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், கூடலூர், கோவை உள்ளிட்ட இடங்களில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பெரியகுளத்தில் 2 மணி நேரம் கொட்டிய கனமழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடியது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த மழையில் மின்னல் தாக்கி 9ஆம் வகுப்பு மாணவன் சிவசக்தி என்பவர் உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம், அரசப்பிள்ளைப்பட்டி, காவேரி அம்மாப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரம் கோடை மழை கூட்டியது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. நாளை மறுநாள் கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், நெல்லை, குமரி மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று ஆய்வு மையம் கூறியுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. கடந்த மார்ச் மாதம் நடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 9 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். மாணவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் 88 முகாம்களில் நடைபெற்றது. அதன் பிறகு இணையதளத்தில் மதிப்பெண் பதிவேற்றம் உள்ளிட்ட இதர பணிகளும் முடிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஏற்கனவே அறிவித்தபடி பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்பட உள்ளன. தேர்வு முடிவுகளை www.tnresults.nic.in மற்றும் www.dge.tn.gov.in ஆகிய இணையதளங்களில் மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்றும், பள்ளி மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகள் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறியலாம் என்றும் தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. பள்ளி மாணவர்கள் தனித்தேர்வர்கள் பதிவு செய்த செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வழியாகவும் தேர்வு முடிவு விவரம் அனுப்பப்படும் என்று தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சிபிஎஸ்இ, சிஐஎஸ்சிஇ போன்ற கல்வி வாரியங்களை தொடர்ந்து தமிழக தேர்வுத்துறையும் பொதுத் தேர்வு முடிவுகளை டிஜிலாக்கர் தளம் வழியாக அறிந்து கொள்ளும் வசதியை அறிமுகம் செய்துள்ளது. இனி பொதுத் தேர்வு முடிவுகளை results.digilocker.gov.in எனும் வலைதளம் வழியாக மாணவர்கள் அறிந்து கொள்ளலாம். அதன்படி முதல் முறையாக 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் டிஜிலாக்கரிலும் வெளியாக உள்ளன. மேற்கு வங்க மாநிலம் சந்தேஷ்காலி பாலியல் சம்பவத்தில் திடீர் திருப்பமாக 2 பெண்கள் புகார்களை வாபஸ் பெற்றுள்ளனர். அம்மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஷேக் ஷாஜஹான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள்
சந்தேஷ் காலி பகுதியில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் அவர்களது நிலங்களை அபகரித்துக் கொண்டதாக கூறி அப்பகுதியில் உள்ள பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் அம்மாநிலத்தில் பெரும் புயலை கிளப்பியதுடன் பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக பாலியல் வழக்கில் புகார் அளித்துள்ளவர்களில் சந்தேஷ் காலியைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் அவரது மாமியாரும் புகாரை வாபஸ் பெற்றுள்ளனர். இது தொடர்பாக மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் வாக்குமூலம் அளித்த அந்த பெண்கள் தங்களுக்கு அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை என்றும் இந்த புகார் போலியானது, போலியான புகாருடன் தங்களை தொடர்பு படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். புகாரை திரும்பப் பெற முயன்ற போது விரட்டியடிக்கப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். இது குறித்து விளக்கம் அளித்த அந்த பெண் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் சம்பளம் தொடர்பாக கையெழுத்து பெறுவதாக கூறி தனது மாமியாரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று வெள்ளைத்தாளில் கையெழுத்து வாங்கியதாகவும், ஆனால் தங்களது பெயர் பாலியல் புகார் அளித்துள்ளவர்களின் பட்டியலில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். புகாரை திரும்பப் பெற்றதால் தங்களுக்கு பல்வேறு மிரட்டல்கள் வருவதாக கூறி போலீசாரிடம் மற்றொரு புதிய புகாரை அந்த இரு பெண்களும் அளித்துள்ளனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள பாதுகாப்பு அறைகளில் கூடுதலாக ஒரு சிசிடிவி கேமராவை பொருத்தவும் இடிதாங்கி அமைக்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. அதில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 39 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அறைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் 24 மணி நேரமும் இயங்கும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தலைமையில் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வாக்கு எண்ணிக்கைக்கான பயிற்சி மற்றும் பாதுகாப்பு அறைகளில் கூடுதல் கேமராக்கள் பொருத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிலையில் ஒவ்வொரு பாதுகாப்பு அறைகளின் கதவுகளுக்கு முன் கூடுதலாக ஒரு கண்காணிப்பு கேமராவை தனி இணைப்பு மற்றும் டிவி திரையுடன் பொருத்த வேண்டும் என்ற அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் கடந்த 2ஆம் தேதியே உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கண்காணிப்பு கேமராக்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்கவும், எடிதாங்கி பொருத்தவும், இடிதாக்கி மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் ஜெனரேட்டர் மூலம் தடையின்றி செயல்படவும் போதுமான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் திரைப்பட பாணியில் லாரியில் ரகசிய அறை அமைத்து 8 கோடி ரூபாயை கடத்திச் சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அந்த மாநிலத்தில் மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தல் வரும் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. ஆளும் YSR காங்கிரசுக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இரு கட்சிகளும் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து வாக்கு சேகரித்து வரும் நிலையில் வாக்காளர்களுக்கு பணமும் வழங்கப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் ஹைதராபாத்தில் இருந்து குழாய்களை ஏற்றிக்கொண்டு குண்டூருக்கு சென்ற லாரி ஒன்றை NTR மாவட்டத்தில் உள்ள கரிகாபடு சோதனை சாவடியில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். குழாய்களை இறக்கிய அதிகாரிகள் லாரியை சோதனை செய்த போது அதில் ரகசிய அறை இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அதை உடைத்து ஆய்வு செய்ததில் 8 கோடி ரூபாய் பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கேரளாவில் ஒரே பள்ளியில் படித்த 13 ஜோடி இரட்டையர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். அங்கு மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள கொடினி கிராமத்திலும் கோழிக்காடு மாவட்டத்தில் உள்ள கொடியத்தூர் கிராமத்திலும் அதிகமாக இரட்டை குழந்தைகள் பிறப்பது வழக்கமாக உள்ளது. இரட்டையர்கள் பற்றிய செய்திகள் ஒருபுறம் இருக்க, தற்போது கொடியத்தூர் இரட்டையர்கள் படிப்பிலும் சாதனை படைத்துள்ளனர். அங்குள்ள PTM மேல்நிலைப் பள்ளியில் 13 ஜோடி இரட்டையர்கள் ஒரே வகுப்பில் படித்து வந்த நிலையில் கடந்த மாதம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியான போது அவர்கள் அனைவரும் வெற்றி பெற்றனர். இதையடுத்து பள்ளி வளாகத்தில் அவர்கள் ஒன்று கூடி பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் பரிமாறிக்கொண்டும் தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினர். இரட்டையர்களில் சிலர் வெவ்வேறு படிப்புகளை படிக்க விரும்புவதாக கூறினர். சிலர் ஒரே படிப்பை படித்து ஒரே துறையில் பணியாற்ற விரும்புவதாக விருப்பம் தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பு தேர்வில் இந்த இரட்டையர்களில் 2 ஜோடி இரட்டையர்கள் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கொடியத்தூர் இரட்டையர்களின் நகரம் என போற்றப்படும் நிலையில் தற்போது ஒரே பள்ளியில் 13 ஜோடி இரட்டையர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பது கிராம மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழக அரசு கொண்டு வந்துள்ள நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்ட நிகழ்ச்சியின் மூலம் பள்ளி படிப்புக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ற தெளிவு வந்துள்ளதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசால் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் இந்நிகழ்ச்சி திருவள்ளூர் அடுத்த பட்டறை பெருமந்தூர் அம்பேத்கர் சட்டக் கல்லூரியில் நேற்று நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் அதில் கலந்து கொண்டனர். நான் முதல்வன் கல்லூரி கனவு கையேட்டினை வழங்கி மாணவர்களிடையே உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் திரு பிரபு சங்கர், கல்வி மட்டும்தான் தன்னை உயர்த்துவதுடன் குடும்பம் மட்டுமல்ல சமுதாயத்தையும் உயர்த்தும் என்று கூறினார்.
சமுதாயத்தில் மிகச் சிறந்தவர்களாக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த வழிகாட்டும் நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகள் மட்டுமின்றி பல்துறை பேராசிரியர்கள், கல்வியாளர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். பள்ளி படிப்பை முடித்த பிறகு என்ன படிக்கலாம் என்ற குழப்பத்தில் இருந்த தங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்துள்ளதாக மாணவர்கள் கூறினர். கம்ப்யூட்டர் சிஎஸ் பற்றியும் ஐடிஐ பற்றியும் சில பயோ, நீட்டு, ஜேஇ, ஐடிஐ கோடிங் எப்படி சில நிறைய கற்றுத்தாங்க. நான் ஏதோ ஒரு முடிவில் தான் வந்தேன். என்ன படிக்கணும் எதுவும் தெரியல. வந்த பிறகு தான் தெரிஞ்சு ஐடிஐயில் ஒரு கோடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் யாரும் படிக்கல, நான் தான் முதல் முறையாக படிக்க வந்திருக்கேன். இந்த காலேஜ் மூலயமா நிறைய ஆலோசனைகள் கேட்டேன். நான் இப்போ டிப்ளமோ நர்சிங் எடுத்து நல்லா படித்து முன்னேறுவேன்னு நான் நம்புகிறேன். என்னால் 4 பேருக்கு உதவ முடியுமா அதுவும் உதவுவேன். முதல்வர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. குழப்பத்திலே தான் வந்தோம். இது படித்தா நல்லா இருக்குமா, இது படித்தா நல்லா இருக்குமான்ட்டு ஒரு டிசிஷன் எங்களால் எடுக்க முடியல. இங்கே முதல்வர் ஐயாலாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதனால் இது எடுத்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு நல்ல திட்டத்தோடு இருக்கோம் இப்போது. அதனால் முதல்வர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த திட்டத்தை எங்களுக்காக எல்லா பசங்களுக்காகவும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்காக ரொம்ப நன்றி. எங்களுக்கு நிறைய முன்ன யார்கிட்டயாவது பக்கத்தில் யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சு இது மாதிரி இந்த காலேஜ் போய் சேரட்டுமா, அங்கே போய் சேரட்டுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. ஆனால் இங்கே வந்தோடனே எல்லாமே தெளிவாகவும் இருந்துச்சு, எல்லாமே கிளியராக சொன்னாங்க. முதல்வர் ஐயா இந்த திட்டத்தை அனுமதிச்சு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். உயர்கல்விக்கு செல்லும் ஏழை மாணவிகளுக்கு அளிக்கப்படும் புதுமை பெண் திட்ட நிதி போல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டமும் கொண்டுவரப்பட்டுள்ளதற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். அட்சய திருதியை நாளான இன்று நகைகள் வாங்க கடைகளில் கூட்டம் குவிந்துள்ள நிலையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து 53,280 ரூபாயாக உள்ளது. அட்சய திருதியை நாளில் தங்கம், வெள்ளி உள்ளிட்டவை வாங்கினால் செல்வம் மேலும் பெருகும் என்பது நம்பிக்கை. இதையடுத்து இன்று அதிகாலை முதலே சென்னையில் நகை கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களும் தங்க நகைகளை வாங்குவதற்காக காலையிலேயே நகை கடைகளுக்கு சென்றனர். இந்நிலையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து 53,280ஆகவும் 1 கிராம் 6,660 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 1 ரூபாய் 30 காசுகள் உயர்ந்து 90 ரூபாயாக உள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். வெறுப்பு பேச்சு தொடர்பாக பிரதமர் மோடி, அமைச்சர் அனுராக் தாக்கூர் மற்றும் பாஜக மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் சுதந்திர தினம் முதல் 30 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்புகள் உட்பட எந்த நிகழ்ச்சிகளும் நடத்தக்கூடாது என தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.